நாட்டின் கடன் நெருக்கடி அடுத்தடுத்து வரும் அரசாங்கத்தை பாதிக்கும் என்று பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு நாட்டிற்கு 15.5 பில்லியன் ரிங்கிட் கூடுதல் வருமானம் கிடைத்துள்ளது. இருந்தாலும் வருமான இடைவெளியை குறைக்க அரசாங்கம் தவறியது கவலையை ஏற்படுத்துகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். வரும் ஆண்டுகளில் இந்த சவால் அதிகரிக்கும் என்று 2026 பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். எனவே இப்போதிலிருந்து 2 ஆண்டுகளில் யார் அரசாங்கமாக விரும்பினாலும் அரசாங்க வருவாயின் சவால் உண்மையானதுதான் என்று அவர் மக்களவையில் தெரிவித்தார். அதிக அளவிலான கடன் எதிர்காலத்தில் நாட்டிற்கு முதன்மையான அச்சுறுத்தலாக இருக்கும் என்று அவர் எச்சரித்தார். இது வெளிப்படும் வழிகளில் ஒன்று உள்கட்டமைப்பு திட்டங்கள் மூலம் என்று அவர் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.